கட்சியுடைய நிலைப்பாடு இது அப்படின்னு. அவங்க தேசிய இனங்கள் பிரச்சனைகள் குறித்து லெனினுடையது மற்ற விஷயங்கள்லாம் அது பண்ணுறாங்க. தேசிய இனங்கள் பிரச்சனை அப்படி பார்க்கலாம். ஆனால் ஒரு நாட்டை துண்டாடுற விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதுன்றது தான் மார்க்சிஸ்டுடைய நிலைப்பாடுன்றாங்க. அப்போனா சீக்கிய இது கூட நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த முரண்பாடு வருது. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கட்சி உங்களுடைய கருத்தை வைத்துக்கொள்ளுங்கள், ஆனால் மெஜாரிட்டி கருத்து இதுதான், இதுதான் கட்சி நடைமுறை. ஒருவேளை நாளைக்கு இது நடக்குதுன்னா உங்கள் கருத்தை வந்து ஏற்றுக்கிற இதுதான் வரும். அன்றைக்கி உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் கட்சியுடைய விதி பிரகாரம் நீங்கள் மெஜாரிட்டி இதுக்கு தான் நீங்கள் பணிஞ்சு போகணுன்னு இவன் முடியாதுன்ட்டு வெளியேறாங்க. அப்போது ஒரு டீம் அப்படியே வெளியே போகுது. தியாகிலேருந்து எல்லோரும் வெளியே போகிறாங்க. இது எல்லா கட்சியிலையுமே உண்டு. முதலாளித்துவ கட்சிகள் அப்படிலாம் கிடையாது. தான் இல்லை நீ பேசுறியா ஒன்று ஏதாவது காரணம் கட்டி வெளியே அனுப்பிச்சிடுவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இவர் வந்து கட்சி தலைமைக்கு எதிராக தெரிஞ்சே தான் இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், அவர் கேட்குறாருல ரிப்போர்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நானும் அங்கே இருந்தால் கேட்பேன், சார் நான் உங்களை கேட்குறேன் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா அது அதிமுக பலப்படுத்துதா பலவீனப்படுத்துதா சொல்லுங்கள் சார். பலவீனம் தானே படுத்துது. எல்லார் வாயிலும் தீவினி போடுறீங்க. ஏற்கனவே அதிமுகவில் சும்மா இப்படி நீங்கள் வெளியில் போய் சபாநாயகர் ரூமில் உட்காந்து 2 இட்லி சாப்பிட்டு வெளியே வந்துட்டீங்க, சபாநாயகருடன் ஆலோசனைன்னு போட்டாங்க. வெறும் வாய்க்கு அவல் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் இப்போவும் பண்ணுறீங்கன்னா அதோடைய பேர் என்ன? அப்போது அவர்கள் பொறுமையாக தான் போகிறாங்க. இல்லை, உங்களுக்கு செங்கோட்டையின் பின்னாடி வந்து பாஜகவோ அல்லது திமுகவோ இருக்கிறதா சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? பாஜக இல்லை, அண்ணாமலை இருக்கலாம். அண்ணாமலை வந்து நீங்கள் அவருடைய நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா 2022 உடைச்ச பிறகு அவருக்கு என்ன தேவை இருக்குது, நோக்கம்